லைகா புரொடக்ஷன் சொன்னதும் தான் சொன்னாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. நியூ இயர் ஸ்பெஷலா லைகா புரொடக்ஷன் டைரக்டர் மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல நம்ம தல அஜித் நடிச்சிருக்க விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த நியூஸால தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய கலவரமே வெடிச்சிருச்சு. நம்ம தல அஜித்துடைய படம் பொங்கலுக்கு இல்ல அப்படிங்கிறதுனால வரிசையா நிறைய படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எந்தெந்த படங்கள்லாம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்றத பாத்திரலாம். டைரக்டர் சங்கர் டைரக்ஷன்ல ராம் சரண் ஹீரோ நடிச்சிருக்க கேம் சேஞ்சர் படம் ஜனவரி 10 பொங்கல் 2025 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் பாலா டைரக்ஷன்ல அருண் விஜய் ஹீரோ நடிச்சிருக்க வணங்கன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. தருணம் அப்படிங்கிற தமிழ் படம் 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் பாலையா நடிச்சிருக்க தாக்கு ராஜா இந்த படமும் ஜனவரி 12 பொங்கலுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த 4 படங்களும் ஏற்கனவே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் இல்ல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்த படங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா டைரக்டர் கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன்ல ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிச்சிருக்க காதலிக்க நேரமில்லை இந்த படம் ஜனவரி 14 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நேத்து அனௌன்ஸ் பண்ணாங்க. கேப்டன் விஜயகாந்தோட பையன் சண்முக பாண்டியன் ஹீரோ நடிச்சிருக்க படைத்தலைவன் படம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மெட்ராஸ் காரன் அப்படிங்கிற தமிழ் படம் ஜனவரி 10 பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டைரக்டர் சிபி சத்யராஜ் ஹீரோ நடிச்சிருக்க 10 ஹவர்ஸ் அப்படிங்கிற படம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டைரக்டர் சீனு ராமசாமி டைரக்ஷன் பண்ணிருக்க 2K லவ் ஸ்டோரி படம் ஜனவரி 10 பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அகில சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா ஹீரோ நடிச்சிருக்க சுமோ படம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நேசி பாயா அப்படிங்கிற ஒரு தமிழ் படமும் ஜனவரி 14 பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு படம் பொங்கல் ரிலீஸ்க்கு வரல அப்படின்னு சொன்னதுக்காக வரிசையா 7-8 படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதே பொங்கல் லிஸ்ட்டில் நீடிக்குமா இல்ல வேற ஏதாவது படங்கள் இன்னும் வரப்போதா அப்படின்னு அடுத்தடுத்து அப்டேட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2025 பொங்கலுக்கு வேற மாதிரி ட்ரிப் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் ஆஹா தமிழ் OTT ரிலீஸ் பண்றாங்க.